எனக்கு அட்லீஸ்ட் ஒரு விஷயம் அப்படியாச்சும் வெண்ட் அவுட் புரிஞ்சது பண்ணணும்னு என்னன்னா, தான். ஆலன் அவர் சேனலோட சொன்ன ஒரு ஸ்கெட்ச் விஷயம் உங்களை அழ வைக்கணும் சீசன் ஆஃப்டர் சீசன் நினைக்கிறேன். ஆலன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? டு பிரிங் அ ஃபன் இன்டு திஸ். நீங்க ஒரு நைட்டு ஸ்பேஸ்ல அழுது அதை வந்து அந்த பிக் பாஸ் வாய்ஸ் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அந்த வாய்ஸ் வந்து போட்டு அவங்க ஸ்பைடர் எஸ்ஜே சூர்யா மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆலனை வந்து அழ வச்சு ஒரு நைட்டு ஒரு ஸ்பேஸ் ஃபுல்லா அழ வைக்கிறது தான் அவங்களோட கோல்னு நினைக்கிறேன். ஆலன் ப்ரோ ஒன்னு ஆலன் கவனிச்சிங்களா? சிரிப்பு வந்துச்சா? ஆலன் ப்ரோ வந்துச்சு. ஒன் மோர் ஹாப்பி நியூஸ். பொக்கிஷம் சொல்லுங்க. பவித்ரா பத்திரமா பாத்துங்க, நீங்க விஜேஸ்ட சொன்னீங்க ஞாபகம் இருக்குங்களா? பத்திரமா பாத்துக்கிட்டா ஜாக்கு. அவ போக வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து அவளை சேவ் பண்ணிருக்கா ப்ரோ பொக்கிஷம் பவித்ராவை. சீரியஸா ப்ரௌட் மூமெண்ட். அவ பி ஹாப்பி சிரிச்சுட்டே ப்ரோ. வேற அவளுக்கு ஒரு சைடு கோவம் இருந்தது, ஆனாலும் அவ சிரிச்சுட்டே தான் இருந்தா பாருங்க. பண்ணதுக்கு சாரி. ஹாப்பி நியூஸ் என்னன்னு ரிப்பீட் பண்றீங்களா? ஏதோ ஹாப்பி நியூஸ்னு சொன்னாங்களே, அது மட்டும் ரிப்பீட் பண்றீங்களா? ஆக்சுவலி ஹேலன் ப்ரோ லாஸ்ட் வீக் வந்து சண்டே எபிசோட்ல வந்து விஜேஸ்ட போய் சொல்லுவாரு பொக்கிஷம் பவித்ரா பத்திரமா பாத்துங்கன்னு. அது விஜேஸ்க்கு கேட்டதோ இல்லையோ ஜாக்குக்கு நல்லாவே கேட்டிருக்கு. ஸோ அதனால அந்த 2 lakhs மேட்டர்ல ஜாக் போய் ஸ்டாண்ட் பண்ணும்போது பொக்கிஷம் பவித்ராவுக்காகவே விட்டு கொடுத்தாங்க. அதனால ஆலன் கவலைப்படாதீங்க, நீங்க விரும்புற 2 பேர்ல ஒருத்தர் விட்டு கொடுத்து இன்னொருத்தர் உள்ள இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அவருக்கு ஆறுதல் சொல்றேன். இல்ல பவித்ரா அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அவ போறதுக்கு பதிலா நான் வெளியில போகலாமான்னு ஜாக் வெளியில போறப்பன்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் நடந்தது. அவ ஆல்ரெடி வின் பண்ணிட்டா ஆலன், ஓகேவா? சோ இதுதான் அவங்க ஜாக்கோடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஓகேவா? இதுக்கப்புறம் உள்ள இருக்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கே தெரியும் அவங்க டிசர்விங்கா இல்லையா அப்படிங்கிறது. இதுல எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இருக்க ரயான் ஓகே, முத்து ஓகே. நான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்ல பேசும்போதே சொல்லியிருந்தேன் 4 மணிக்கும் முத்துவா அப்படின்னுட்டு. முத்து ஓகே, சவுண்ட் ஓகே. மீதி இருக்கவங்க எனக்கு தெரியல டிசர்விங்கா என்ன அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு மீறி நம்மளுக்கு ஒரு ஒரு பிக்கஸ்ட் விக்டரி கிடைக்குமா அப்படின்னா, நேத்திக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 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 1000 மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஸ்பேஸ்ல இருந்தாங்க. அதுல எவ்வளவு பேர் அழுதாங்கன்றது நம்மளுக்கு தான் தெரியும். இல்ல அதுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா, நீங்க நேத்து நைட்ல இருந்து நானுமே தூங்கல ஆல்மோஸ்ட். நேத்து நைட்ல இருந்து நீங்க கொடுத்த ஒரு பெரிய சப்போர்ட், எல்லாருமே வென்ட் அவுட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது உண்மையிலேயே பெரிய ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாரும் வென்ட் அவுட் பண்ணாங்க. அதுக்கு நீங்க தான் பெரிய. எனக்கு இன்னொரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நான் யோசிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜாக் செகண்டா மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்றத யோசிச்சேன். ஆல்ரெடி நான் இதை பத்தி பேசியிருப்பேன். எங்கேயுமே ரன்னருக்கு வந்து ரெக்கக்னேஷனே கிடைக்காது. வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரன்னர் யாருன்றத சொல்லுவாங்க. அதுல ஒரு பெரிய செலிப்ரேஷனே இருக்காதுன்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு அவ விளையாடிட்டு வெளியில போனது பெரிய செலிப்ரேஷனா நம்ம கொண்டாடுற அளவுக்கு அவ அங்க ஒரு பெரிய ஒரு பாய் சொல்லிட்டு வந்திருக்கா. நேத்து நைட்ல இருந்து அழுதுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லைவ் பாக்குற வரைக்கும் அழுதுருந்தேன். கடைசியா அவ சென்ட் ஆஃப் பண்ற விஷயம், அவ வந்து எல்லாருக்கும் தைரியம் கொடுத்துட்டு போயிட்டா. உண்மையிலேயே அங்க உள்ள இருக்கவங்களுக்கு தைரியம் கொடுத்தாலோ இல்லையோ, எனக்கு ரொம்பவே தைரியம் கொடுத்துட்டு போயிருக்கா. நான் ரொம்ப ஈஸியா சொன்ன பாருங்களேன், மாக்காப்பா கூட உட்காந்து பேசுற அளவுக்கு தான் ஒரு 2 நாள்ல திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணி அந்த மாதிரி நம்மளை என்டர்டைன் பண்ற அளவுக்கு ஷி வில் வெரி வெரி போல்ட்லி பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. ஸோ வென்ட் அவுட் பண்ணுங்க, க்ரை அவுட் பண்ணுங்க. ஃபினாலே நம்மளுது தான். அவ வின் பண்ணிட்டா ஆல்ரெடி. இன்னைக்கு இந்த நாள் இந்த நிமிஷம் அவ வின் பண்ணிட்டா. அவ பெரிய ஒரு சொத்தை வந்து சம்பாரிச்சிருக்கா. நம்மளுடைய அன்பு எல்லாத்தையும் அவ சம்பாதிச்சிருக்கா. உண்மையான ட்ரூ சோல்ன்றதை நிரூபிச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த பிபி ஹிஸ்டரியிலங்க இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பர்சனா நான் திரும்ப ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அம்மாவா இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அம்மாவும் இருந்திருக்கிறா, ஒரு பிரதரா ஒரு சிஸ்டரா இருக்குன்னா சிஸ்டரா இருந்திருக்கிறா, ஒரு ஃப்ரெண்டா இருக்குமா அப்படியும் இருந்திருக்கிறா, ஒரு பையனை எப்படி கேர் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அந்த அளவுக்கு அவ கேர் பண்ணியிருக்கிறா. நீங்க பாத்தீங்கன்னா அவளோட எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கும். அது அவ சின்ன வயசுல இருந்து அவளாவே அடிபட்டு கத்துக்கிட்டதா தான் இருக்கும். அவ எங்கேயுமே அதை விட்டு கொடுக்கவே இல்லை. பிபிக்கே இவளை இமோஷனலா மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும் தெரிஞ்சுதான் அந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி அந்த கான்வர்சேஷன்லயே அவளை வந்து அவ வாயாலேயே வந்து உள்ள வர வச்சு இது வந்து பக்கா ட்ராப். ஆனா இது பிபி வந்து ஜாக்குக்கு போட்ட ஸ்கெட்சான்னு கேட்டினா இல்லவே இல்லை. இது முழுக்க முழுக்க நமக்கு போட்ட ஸ்கெட்ச் தான். ஏன்னா அவனுக்கு டிஆர்பி வேணும்.
அதுக்கு ஒரு ம். எமோஷனலான ஒரு விஷயத்த உடைக்கணும். நம்ம எல்லாரும் அழுவணும். ஆக்சுவலா அந்த ரிசல்ட் 2 நிமிஷத்துலயே சொல்லிடலாம். வந்து ஒரு இப்ப வீடியோவே நம்ம வந்து பண்ற பாத்தீங்கன்னா எல்லாம் சேனலுக்கு போற மாதிரியே இருக்கு. இல்ல இது சேனல்ல இது இவங்களுடைய எவ்வளவு பெரிய ஒரு கார்ப்பரேட் புத்தின்னு சொல்ல வரேன். அவனுங்க பண்ண ம். விஷயம் இது. இது வந்து ஒரு கார்ப்பரேட் புத்தி என்னன்னா, என்னை பத்தி எங்க அப்பா கூட பேசிக்க, ஆனா என் ஷோ நல்லா ஓடணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி இறங்குனதுதான் ஒரு பெரிய ஒரு எனக்கு ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இன்னொன்னு சொல்லட்டுங்களா? இந்த கார்ப்பரேட் புத்தி என்ன பண்ணும்னா, இவ ஜெயிச்சுட்டா இவள நம்மள கையில பிடிக்க முடியாது. அதுக்கு பதிலா இவள ஜெயிக்க விடாம பண்ணிட்டா இவள நம்ம எப்ப வேணாலும் கூப்பிட்டு அவளை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியும் ஐ ஃபெல்ட் த கார்ப்பரேட் புத்தி. சோ இதுதான் அவ எனக்கு யூஸ் தெரிஞ்சு ஆகாம. ஜாக்குக்கு நடந்திருக்கு. ம். 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 ஒரு ஏன்னா இந்த மணி பாக்ஸ பிளான் பண்ணி தான் அவளை எடுக்க வச்சது. அவளை கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சுட்டு உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இன்னொரு பெட்டி, கடைசி பெட்டின்றத வந்து ஒரு பெரிய ட்ராப்பா செட் பண்ணி அவளையே எடுக்க வச்சு ம். ஆலன் ப்ரோ சொன்னாரு இல்லையா, முதல்ல பவித்ராவும் ஜாக்கும் வந்தப்ப அவர் வாயவே திறக்கல, நீங்களே உங்களுக்குள்ள டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்தப்ப இல்ல இல்ல ஜாக் தான் முதல்ல சொன்னாங்க. இது பக்காவான ஒரு ஸ்கெட்ச், இது பக்காவான பிளான். ஆக்சுவலி இதை விட ஒரு பெரிய விஷயம்னா, அவ ஓடி வந்தான்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவ ஓடி வந்தது 2 செகண்ட் தான் எக்ஸ்ட்ரா. அதுல பாதிக்கு பாதி அவ ஓடினது அந்த அவ்வளவு பெரிய வெயிட்டான சூட்கேஸை தூக்கிட்டு ஓடினான். நான் ஆலன் ப்ரோக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், இதை மென்ஷன் பண்ணுங்க ப்ரோ அவர் இருக்கும்போதே அப்படின்னு. அந்த டீ கடை இருக்கும்போது மென்ஷன் பண்ணீங்கன்னா அவர் கொஞ்சம் புரியவா செஞ்சு, ஏன்னா அவங்க நிறைய விஷயம் புரிஞ்சுக்காமலே பேசுவாங்க. ஸோ அதனால சூட் கேஸ் ஹெவியா இருந்தது. அவ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கேள் வச்சுட்டு போறா, அதுக்கப்புறம் தான் ரயான் சொன்னது ஞாபகம், ஒரு கேள் வச்சுட்டு போனோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடும்போது அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் மட்டும் தாங்க கேட்கல. அதோட அது ஃபீல் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். பட் டெஃபினெட்லி நம்ம ஃபீல் பண்ணணும், க்ரை அவுட் பண்ணணும், வென்ட் அவுட் பண்ணணும், எல்லாமே ஓகே. பட் ஜாக் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஷீ வில் பி பவுன்ஸ் பேக் அப்படின்னும் போது நம்ம ஜாக் சப்போர்ட்டரா இருக்க நாமளும் பவுன்ஸ் பேக் பண்ணணுன்றதுதான் என்னுடைய ஒரே வேண்டுதல். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து என்னங்க எனக்காக கூட நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ண மாட்டீங்களே, இது என்னங்க வெறும் கேம் ஷோ தானே அப்படின்னு சொல்ற அவளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. பட் என்னன்னா கரை அவுட் பண்ணுங்க, அழுங்க, உட்கார வச்சு ஆக்சுவலி ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு லைவை பார்க்க வச்சு அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணா. ஸோ இப்போ க்ரை அவுட் பண்ணிட்டேன். அவ சென்ட் ஆஃப் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே இவ்வளவு நேரம் அழுததை விட பரவாயில்ல, அவ வந்து ஜெயிச்சிட்டா, எல்லா மக்களையும் ஜெயிச்சிட்டான்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்கான். உண்மையிலேயே வேற லெவல். அவ கண்டிப்பா ஜாய்ஃபுல்லா இருப்பா. தேங்க்யூ கஷ். ஷி வில் பி ஸ்பைடி. அவளோட நேச்சர் அப்படிமா. அவளுக்கு வந்து பிட்டர்னஸ், டிஃபீட் இதெல்லாம் என்னன்னே தெரியாது. Because she kind of accepts things, and then she accepts, and then she finds out what she can do better abdi panito, then she keeps moving on. So that is my thing. A lot of speakers, Fires, Mona, Lali, yeah, between y'all three y'all just decide and speak. Yeah. ஹாய் மேம். Hi da. ஹாய் மேம். இந்த பார்த்தோன்னே இன்னைக்கு பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் அவ்வளோ அவ்வளோ அழுததே இல்லை நான் லைஃப் லாங்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் என் லைஃப் லாங்ல நான் இது மாதிரி பார்த்ததே இல்லை ஆக்சுவலா. நான் அந்த அளவுக்கு இதுல இருந்து நானே எப்படி இதுல இன்வால்வ் ஆகணும்னு எனக்கே தெரியல. நான் டே ஒன்ல இருந்து நான் எப்படி இதுல இன்வால்வ் ஆனேன், ஜாக்லினுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணேன். ஜாக்லின் தான் ட்விட்டரே இதுல ஓப்பனே பண்ணேன். லாஸ்ட் சீசன் கூட அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்றதுலாம் இந்த அளவுக்கு நான் வெண்டோடே பண்ணல. அழுகுறதோ இல்ல பாக்குறதோ ஒரு ட்வீட் போடுறதோ கூட கிடையாது. சப்போஸ் பார்ப்பேன், அதோட தான் இருந்தேன். ஆனா ஜாக்லின் வந்து எனக்கு அந்த லைஃப் லாங்ல அந்த கனெக்ட் பண்ற மாதிரி நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸ்பைட் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த பொட்டியே அவ்வளோ அவ்வளோ வெயிட்டா கொடுத்துருக்காங்க. அவ வந்து வரவே கூடாது, அவ ஜெயிக்க கூடாதுன்னு சொல்றதுக்காகவே அந்த பொட்டி முதற்கொண்டு வெயிட்டா கொடுத்து, அது உள்ளேயே சொல்லுவாங்க மத்த நமக்கு வந்த எல்லா பொட்டியுமே வெயிட்லெஸ்ஸா இருந்துச்சு, ஆனா ஜாக்லினுக்கு வந்த பொட்டி மட்டும் நல்லா வெயிட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றப்ப இதுலயே தெரியுது அவ வரக்கூடாது. இருந்தாலும் ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி ஜாக்லின் அதையும் தாண்டி வந்துட்டா. அந்த வந்ததையும் அந்த 2 செகண்ட்ல எப்படி நம்ம ஏதாச்சும் பண்ணி நம்ம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும், வெல் பிளான் பண்ணி ஜாக்லின் வரக்கூடாது அந்த ஒரு காரணத்தை வச்சு சேனல் வந்து இந்த மாதிரி பண்ணிடுச்சு. மேக்கர்ஸ் டிசிஷன் அவங்க பண்றதை பண்ணிதான் இருப்பாங்க. ஜாக்லின் இதை விட ஃபியூச்சர்ல இதை விட இவங்க நினைக்கிறத விட இந்த கப்பெல்லாம் முக்கியமே கிடையாது, இவங்க நினைக்கிறத விட மேல வருவா. கண்டிப்பா அது சப்போர்ட் பண்ணணும் லைஃப் லாங் வரைக்கும் கண்டிப்பா. For sure, Fires. For sure. And I don't know, எனக்கு என்னவோ தோணுது she will get a lot of, you know, I mean, what do you see, sponsor deals and மாதிரி ஏதோ உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
and I just hope she கண்டிப்பா. I இல்ல I think கண்டிப்பா she'll கண்டிப்பா கண்டி கிடைக்கும். அஞ்சலி கண்டிப்பா கிடைக்குங்க. ஏன்னா அவங்க விஜய் டிவியோட ப்ராப்ளம் இருக்கிறதுனால மற்ற சேனல்ஸும் வந்து இதை நோட் பண்ணும். அவங்க நல்ல I ஃபியூச்சர் இருக்கு. yeah, in the Vijay TV விட்டு I hope she goes to another ப்ளீஸ் channel. Yeah, I hope she goes அதை to அதை Sun அதை TV. அது மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். அதான் வேணும் நம்மளுக்கு. இல்ல எஸ் ஹண்டர் ப்ரோ கடைசியா போறப்ப சொல்லுவா பாருங்க, நான் இங்க என்ன சம்பாரிச்சேன்னு எனக்கு தெரியாது, நல்ல ஃப்ரெண்ட்ஸை சம்பாரிச்சிருக்கேன், ஆனா வெளியில போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இந்த மாதிரி யாரு என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். தட் இஸ் ஜாக்லின். அவ யாரையும் அந்த மாதிரி அது நம்ப சொல்லு. மாட்டா. அவளுக்கு ஹார்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டா பாப்பா. லாஸ்ட் வரைக்கும் அந்த அந்த சாங்கே போதுமானது. அந்த கோவா சாங் பாடுறப்ப அதுதான். அவளுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு கோவம் இருக்கு ப்ரோ எனக்கு நம்ம தங்க பொண்ணு. அது அதாவது அவங்க டிபி அவங்களுக்கு தெரியுது. டிபி வந்து சொல்றாரு, ஏன்னா மேனேஜர் டாஸ்க்ல அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க ஏதோ பண்றாங்கன்னு. இது அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சும் வந்து அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்திருக்க வேண்டாமோன்னு தோணுது எனக்கு. தெரிஞ்சும் வந்து சிக்கன மாதிரி இருந்தது. அது எனக்கு அவங்க இல்ல மேல ப்ரோ, உள்ள ஒரு இருக்கிறவங்க வருத்தம் உள்ள இருக்கு. இருக்கிறவங்க அவ்வளவு ட்ரிகர் பண்றாங்க ப்ரோ. நீங்க பாருங்க, அந்த சுனிதா மோகொண்டு போயிட்டு விசால் கூட இருந்துட்டு, அவங்க எல்லாம் இந்த யாருங்க? விசால் அவன் பொறுக்கி இல்ல அவன் இல்ல அதான் சொல்ல, சொல்றதெல்லாம் அவங்க பார்த்தா எல்லாம் எனக்கு அப்படியே யாருங்க? ரத்தம் கொதிச்சு அவங்க ரத்தம் எல்லாம் கொதிச்சு அவன் யாரு? என்ன அவங்களாம் என்ன ஒருத்தருமே சாதிச்சிட்டான்னு கிடையாது. சொல்லிட்டு இப்ப அவன் டாப் 5ல எதுக்கு? Sorry guys, sorry guys, very sorry. பேசுங்க. சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. Yeah, they are triggering. Go on. ஃபயஸ் ப்ரோ ஃபயஸ் ப்ரோ இல்ல பேசிட்டீங்களா? அன்மியூட் சேனல் பண்ணிட்டு வந்து பேசுங்க. அன்மியூட் பண்ணி ஃபயஸ் ப்ரோ பேசிட்டீங்களா? யாருப்பா நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது அன்மியூட் தெரியல. பண்ணிட்டு மியூட் பேசினீங்கன்னா கண்டிப்பா கேக்கும் ப்ரோ. நான் பார்க்கல, நான் கவனிக்காம விட்டேன் போலுக்கே. ஆஹா, இவ்வளவு நேரம் பேசி மியூட் ஆயிடுச்சு போலுக்கு. சரி, ஓகே, சொல்லுறேன். இப்ப வந்து எதுல விட்டேன்? சுனிதா வந்து ட்ரிகர் பண்றா. இப்ப எப்படின்னா, அவ பொட்டியே எடுக்க மாட்டா. அவ எதுக்கு இந்த மாதிரி ஆக்டிங் பண்றா, ட்ராமா பண்றான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்பலாம் அவளுக்கு கேட்காம இருந்திருக்குமா, இல்ல யாரையும் சொல்லாம இருந்திருப்பாங்களா? அந்த கில்ட்ல தான் அவ வந்து போனதா நான் நினைக்கிறேன். ரயானே சொல்றான் இது முடியாதுன்னு சொல்றா, இருந்தாலும் பாத்துக்கலாம், அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு பாத்துக்கலாம், அவ ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ வந்த அந்த வரைக்குமே எனக்கு சந்தோஷம். வெளியில எனக்கு இந்த வரப்பையும் டாப் 2ல டாப் பாத்துக்கலாம்னு 3ல சொல்லிட்டு இருக்கிற தான் கூட வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த டாப் 3ல போத கூட இப்ப வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். 100% fires. I want to see her winner. Ilana, that is not worth it at all. நம்ம ஒரு கப்பல் வாங்கி சேனல்ல பாஸ் பண்ணி வந்து கொடுத்தா அஞ்சலி முடிஞ்சது. ஒன்னே சொல்ல மறந்துட்டேன். அந்த கார்ப்பரேட் புத்தின்னு சொன்னேன் பாத்தீங்களா? அந்த கார்ப்பரேட் புத்தி என்ன பண்ணுச்சுன்னா, ஜாக்க வச்சு ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் கிரியேட் பண்ணணுன்றதுக்காகவே எங்க அவளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட போடுறதுன்னு சொல்லிட்டு தான் மேனேஜர் டாஸ்க்ல பட்டுன்னு இந்த ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதனால வந்து அவங்களுக்கு தூக்கி இதுல ஒர்க்கர்ஸ்ல மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல அந்த டாஸ்கை முடிச்சு விட்டாரு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த வாரம் தான் 10 வாரம் யார் உழைச்சது அப்படி இப்படின்னு கேட்டப்ப எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வாரமாவது இவளுக்கு நாமினேஷன் பாஸ் போயிடணும் அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா எல்லா வாரமும் ஒருத்தி நாமினேட் ஆனான்ற பேர் அவங்களுக்கு வேணும். ஆனா வின்னர் மட்டும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு இருந்துச்சு. அவளை அதை வச்சு ஒரு எக்ஸாக்ட்லி பெரிய டிஆர்பி கிரியேட் பண்ணணும்னு பண்ணானுங்க. ஆனா அவளுக்கு எந்த விதத்துலயும் அவளுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்க கூடாதுன்றதுல தெளிவா இருந்தானுங்க. அவ 3000 ரூபாய் கொடுத்தா கூட எல்லாத்தையும் சமாளிச்சிடணும். ஆனா அப்ரிசியேஷன் மட்டும் பண்ண மாட்டோம்ன்றதுல தெளிவா இருந்தானுங்க. சோ அவளை வச்சு எவ்வளவு டிஆர்பி ஏத்த முடியும் ஏத்திக்கிட்டு அவளை யூஸ் பண்ணிட்டு யூஸ் வந்துரும் கப்பு மாதிரி தூக்கி போட்டானுங்க. இது ஒரு அது பெரிய கார்ப்பரேட் புத்தியுடைய ஒரு அது பெரிய இல்ல ஆரி இதுல ப்ரோ. ஒரு பிளாட் இருக்கு. ஆரி ப்ரோ ஆக்சுவலி வந்து அவருக்கு எவ்வளவு பீப்புள் சப்போர்ட் வெளியே இருந்ததோ அந்த ரிஸ்க் வந்து இப்ப எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் பண்ணிருக்கிறது. ஆனா அது வந்து அதான் இன்னொரு இப்பவும் ஆரி ஆயிடுச்சு. கிரியேட் ஆகக்கூடாது. ஹண்டர் பாயிண்ட் கரெக்டா எக்ஸாக்டா சொன்னாரு. இன்னொரு ஆரி திரும்பி இந்த பிக் பாஸ்ல வந்துடவே கூடாது. அவங்க செட் பண்ற ஆளு இனிமே இதுவாகணும். இன்னொரு ஆரி வரவே கூடாது. மிஸ்கால் வழியா ஆர்கானிக்கா ரூரல்ல இருந்து ஓட்டு வாங்குற மாதிரி ஆளுங்க வந்துடவே கூடாது பீப்புள்ல இருந்து. அதுதான் எனக்கு ஒண்ணு புரியல. ஆக்சுவலி ஆரியை விட அதிகமாவே இவ செஞ்சிருக்கா. நீங்க ஆரியோட ஒப்பிடவே முடியாத அளவுக்கு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரி தான் ரொம்ப பிடிக்கும். ஆரி தான்டா சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த நினைப்புலயே பாத்தீங்கன்னா ஜாக்கு ஆரியை விட தூக்கி சாப்பிட்டாங்க. நான் இன்ஸ்டால வந்து ட்விட்டர்ல வந்து எத்தனை வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என் அக்கௌண்ட் வேணா பழைய அக்கௌண்டா இருக்கலாம். ஐ நெவர் ஆக்டிவ். 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே.
10-15 வருஷம் இருக்கும். நான் வெறும் இந்த 2 வாரம் மட்டும்தான் ஆக்டிவ். அதுக்கப்புறம் தான் எல்லா ஸ்பேஸுக்குள்ளேயும் கலந்துக்கிட்டேன். எல்லா இன்ஸ்டாலையும் போய் கலந்துக்கிட்டேன். ஒன்லி ஃபார் அ ஜாக். ஆரி கூட நான் யோசிக்கவே இல்ல. ஆரி கூட இத பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா ஜாக்குக்காக வந்தேன். அந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுங்களா? எனக்கே டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. ப்ரோ இது எப்படி ப்ரோ அது எப்படி ப்ரோ எனக்கே தெரியாது. நான் தான் கத்துக்கிட்டு இப்பதான் புதுசு புதுசா போட்டுன்னு இருக்கேன். நீங்களும் யூடியூப் பார்த்து கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பல விஷயங்கள் போட்டிருக்கேன். ஸோ ஆரியோட ஒப்பிடாதீங்க. ஆரியை விட பயங்கரமான ஸ்கோர் பண்ணியிருக்கிறா. அவ யாரு கூடயும் கம்பேரே பண்ண முடியாதுங்க. லல்லி, மோனா, மிஸ் ட்ரீமி, கிரிட் அண்ட் க்ளோரி பேசுங்க கைஸ். பேசலாமா? ஓகே. அலன், லைக் ஜஸ்ட் லைக் யூ செட், நானும் இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங். ஆனால் தேங்க் யூ கைஸ் ஃபார் புட்டிங் தி ஸ்பேஸ். அவ்வளோ ஆறுதலாக இருந்தது மனசுக்கு. இட் வுட் ஹவ் பீன் இம்பாசிபிள் டு டீல் வித் திஸ் வித்தவுட் யூனோ லைக் மைண்டட். நம்ம எல்லாரும் பேசுறதுனால ரொம்ப ஆறுதலாக இருக்கு. அண்ட் செகண்ட் திங், ஐ திங்க் தெர் இஸ் லைக் அ கோட்ரி, ஒரு மாஃபியான்னு சம்படி செட். யா, மேபி நாட் அஸ் பேட். இவங்க எல்லாம் வெளியில லைக் சம் நேம்ஸ் அருண் வாஸ் டெல்லிங் அண்ட் ஆல்டோ பிரியங்கால இருந்தப்ப இவருக்கு ஃப்ரெண்ட் அவருக்கு ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருந்தால. ஸோ தே ஆர் த ஒன்ஸ் ஹேண்டிலிங் அண்ட் இந்த எண்டமால் ஷாயின் பேஞ்சு ஹூஎவர் இட் இஸ், அவங்க இது விஜய் டிவிலேருந்து வெளியே எடுக்காட்டி this big boss is going to be a mega failure because இந்த டைமே பாருங்க, they're telling Jacqueline is Vijay TV product, but 4-5 வருஷமா she's not been in Vijay TV or not even in good terms with Vijay TV. ஸோ ரியலி ஷீஸ் அவளை கொண்டு வந்து அவமானப்படுத்தி விடுறது தான் பிளான் இருந்தது. தே ஆர் லைக் இப்போ உள்ள சத்யா எல்லாம் பண்றால அதே டைப் ஹைனாஸ் தே ஆர். அண்ட் பொண்ணுங்களை எல்லாம் லைக் தே டிசைட் அண்ட் அவங்கள what you call காக்கா பிடிக்கிறவங்கள மட்டும்தான் they are sending in and keeping them in, giving them some benefits and taking them along. அது I don't know, it's foolish of us. நம்ம தான் உட்காந்து இது நிஜம் இது ரியல்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. see they are calling ஃபேட்மேன் எல்லாம் டெய்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. என்ன who knows what information is being passed to him, எப்படி சொல்லணும் எது சொல்லணும், பிகாஸ் வெளியே பேசியிருந்த ஆளே கிடையாது உள்ள போனப்போ. he is totally different. பிகாஸ் இந்த அளவுக்கு வேணும் என்டையர் சீசன் வெளியே ஐ ஹவ் நாட் சீன் ஹிம் டூ தட். எதுக்குள்ள போயிட்டு பண்ணா ஹி கிளியர்லி காட் இன்ஃபர்மேஷன் ரைட். உள்ளே இருந்த அன்ஷிதாவுக்கு சௌந்தர்யாவை பிடிக்கவே பிடிக்காது. வெளியே வந்து உள்ளே போனதும் லுக் அட் த சேஞ்ச் இன் ஹர். இதெல்லாம் யாரோ டைரக்ட் பண்ணிட்டு தானே இருக்கான். ஸோ எஸ் லைக் தே செட் ஜாக்குக்கு இப்படி ஒரு ஃபேண்டம் வரும்னு கனவுல கூட நினைக்கல. அந்த விஷால் அவங்க எல்லாம் தான் டெய்லி அவளை நாமினேட் பண்ணிட்டே இருந்தா எவ்ரி வீக். அண்ட் தே குட் நாட் பீட் இட். இனிமேலும் லைக் கல்லன் செட் அவளை ஸ்டேஜில் ஏற்றிட்டு முத்து பக்கத்தில் நிற்க அவருக்கு 2 பேருக்கு தான் ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்குன்னு இந்த என்டையர் வேர்ல்ட் நோஸ். ஐ திங்க் முத்து ஹேஸ் PR too, பட் எனிவே ஹீ ஹேஸ் ஆர்கானிக் ஃபேன்ஸ் too. ஸோ I don't know. இது as far as I know, Vishnu and all is doing a lot of shenanigans outside background la. So this was bound to happen in spite of taking so much. Like last 2 weeks they're not showing her, guys. நாமளே இந்த ஸ்பேஸ்ல வந்து கதறி இருக்கு. they are not showing her. இந்த கும்பல் வர்றதுக்கு முன்னாடி வீக்ல இருந்து they have cut down showing her. வெரி ஃபியூ சீன்ஸ் தேர் கம்மிங். அப்புறம் இந்த பெட்டி மேட்டர் 3 நாளாக ரூமர்ஸ் ஆர் சர்க்குலேட்டிங். அது எப்படி 3 நாளாக சர்க்குலேட் பண்ணி 4வது நாள் சேம் திங் எக்ஸாக்ட்லி லைக் தட் இட் ஹேப்பன்ஸ் நைட்டு 12 மணிக்கு. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் அ ட்ரையல் பலூன் வாட் தே வர் டூயிங் வித் தோஸ் ரூமர்ஸ். அவங்க கைக்குள்ளே இருக்கிற யூடியூபர்ஸ் இருக்கு, ரிவ்யூவர்ஸ் இருக்கு, எவ்ரி திங் இஸ் செட் அப் ஃபார் தெம். தட்ஸ் அ ஹியூஜ் மாஃபியா கோட் ரீவொர்க்கிங். நம்ம தான் இந்த விஜய் டிவியில் இருக்கிற வரைக்கும் we should not watch this crappy show because this is how it's going to be every season. நமக்கு ஹார்ட் பிரேக் தான் வரும். இல்ல அன்லெஸ் லாலி என்ன ஆகும்னா, அன்லெஸ் அவங்க பிளான் பண்ற ஆள நிஜமாவே மக்களுக்கும் ஏதாவது ஒரு பொருத்தத்துல புடிச்சிடுச்சுன்னா, அது ரொம்ப ரேரா தான் நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது பிடிக்காது பிகாஸ் தே ஆர் லைக் இப்ப சத்யா எல்லாம் உள்ள எப்படி பிஹேவ் பண்ற. சத்யா எல்லாம் அந்த கேங், he and his wife and all are part of that gang. That is how they are. That Anshita, that is how they are. அவங்களோட ஆளை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது.
லுக் at what விஷால் அண்ட் அன்ஷிதா ஆர் டூயிங். அண்ணவங்க இருக்கா தர்ஷிகா முன்னாடி என்ன கூத்து பண்ணிட்டு இருக்கா. ஐ மீன் அதை ஈவன் ஹியூமன்ஸ் எப்படி அவங்கள நமக்கு பிடிக்கும்? we will not like. ஸோ அந்த நமக்கு பொண்ணு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் தான் இருக்கும். தர்ஷிகா செருப்பிடித்து அடிச்சுட்டாங்க தலையில. யாருங்க நேஷனல் டெலிவிஷன்ல அப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க? அத பாவம் பார்த்துட்டு பாவங்க அதெல்லாம். அதான் அதெல்லாம் சத்தியமா டூ மச்ங்க. ஹண்டர் ப்ரோ அது வேற சத்யா அப்ப சத்யா பொறுக்கி வந்து கேக்குறாப்ல. இது ஒரே சத்யா வந்து விசால்ட்டுக்கு இப்ப ஹாப்பியா ஜாக்லின் வெளில போனதுக்கு அப்புறம் அந்த கிச்சன் வரப்போ நீ இப்ப ஹாப்பியான்னு கேக்குறாப்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அவங்க உள்ள எப்படி இருக்கு பாருங்க மனசுக்குள்ள. இருக்கு. ஜாக்லின் மேல அவன் போகணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசை பாருங்க. அண்ட் ஆக்சுவலி நேத்துக்கு விஷால் வந்து உள்ள நிறைய வச்சுட்டே இருக்கா. he விஷால் is பண்றது horrible எதுவுமே fellow. வெளியில தெரியவே இல்ல. விஷால் அவன் நிறைய பொறுக்கித்தனம் வச்சுட்டு இருக்கா. பண்றப்ப எல்லாம் சேனல் ஹைட் பண்ணிட்டது என்ன இன்னைக்கே யூ won't பிலீவ் இட். ஓகே, நான் அது பார்த்து எனக்கு பியூக்கிங் வந்து இஸ் டர்ன்ட் ஆஃப் த லைஃப். அவனோட சீரியஸ்லி பொட்டி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கா அன்ஷிதான் விஷால். இவன் கையை தடவிட்டு இருக்கா. அது ஜூம். கேன் யூ பிலீவ் இட்? ஜஸ்ட் இவங்க ரெண்டு பேரோட கை மட்டும்தான் இருக்கு இந்த ஸ்கிரீன்ல. ஜூம். ஐ எம் ஷுவர் இட் வில் பி தேர் இன் ட்விட்டர் சம்வேர். நான் சத்தியமா பார்த்தேன் அது லைவ்ல. இவன் கையை ஃபிங்கர் வச்சு தடவிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் ஜூம். இந்த 4 நாள் ஃபினாலுக்கு முன்னாடி காமிக்க வேண்டியது இது. ரியலி இஸ் தட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ்? வாட் ஆர் தே ட்ரைங் டு சென்ட் த மெசேஜ்? நேத்துக்கு சேனலுக்கு எந்த மை இஷ்யூவும் ஹஸ்பண்ட் இல்ல. நேத்துக்கு மை ஹஸ்பண்ட் ஹி ஸ்விட்ச்ட் ஆஃப் half way through பிகாஸ் இவ படுத்துட்டு இருக்கா பெட்ல. இவன் வந்து கொஞ்சிட்டு இருக்கா. இவ வந்து தோழி சுனிதா. மை ஹஸ்பண்ட் வாட் ஆர் வி வாட்சிங், கட் திஸ் கிராப் ஆஃப் பண்ணிட்டு அவர் ஹி ஸ்விட்ச்ட் ஆஃப் தட் 1 hour எபிசோட். இனிமே இது பார்க்காத, இது வேஸ்ட் ஆஃப் டைம். he did not know about Jack, he did not know nothing. Even now he does not know. ஆனா இந்த விஷாலோட சீன் பார்த்து he switched up and he said let's go watch NFL or football or something. இது பார்க்காத, இது வேஸ்ட் பண்ணாத டைம், உனக்கு பிளட் பிரஷர் தான் ஏறும். இதெல்லாம் ஹாரபிள். பண்ணிட்டு வெளியில வந்து விஷால் ஹீரோ ஆயிடுவாரு. அடுத்த மூவில ஒரு ஹீரோ. இல்ல அது கூட குடுக்குறாங்கடா ஒரு சொல்றான் பாருங்க. 4-5 பேர்னுட்டு. நீங்க ஹண்டர் ப்ரோ வேறங்க. அந்த சுனிதா கூட ஷாருக் கான் இருக்கப்ப ஷாருக் கான் போட்டு நிறைய அலையில போட்டு கருத்து அடிக்கணும். பேசின சுனிதாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நிறைய கருத்து பேசுற சுனிதா உனக்கு எங்க போச்சு? அவ்வளோ இல்லங்க, இதெல்லாம் அறிவா சர்வைவல் இருந்தியே. தான். சர்வைவல். தே ஹாவ் டு ஃபிட் இன்டு தட் குரூப். இல்லாட்டி தே cannot survive in the channel. ஜோடி விட்டா குக்வித் சுனிதா காமாளி, ஆல்மோஸ்ட் குக்வித் 15 காமாளி இயர்ஸ் விட்டா இருக்காங்க. அது இது. தே வில் கீப் ஆன் சர்க்குலேட்டிங் them இல்லையா? அவங்கள ப்ளீஸ் பண்ணி வச்சா பணம் வந்துட்டே இருக்கும் வர வர. சிடபிள்யூசி பார்க்கும்போது அன்ஷிதாவோட கேரக்டர் இது கிடையாது. இது சுத்தமா இது கிடையவே கிடையாது. அன்ஷிதாவோட கேரக்டர் அவ அவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சிருக்கா. அவ்வளோ லவ் மக்கள் கிட்ட இருந்து சிடபிள்யூசில. ஆனா இங்க வரும்போது அன்ஷிதாக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே நந்தினி, ஷாக்கிங்கா இருக்கு. சிடபிள்யூசி வந்து ஒரு எடிட்டட் ஸ்கிரிப்டட் காமெடி ஷோ. அதுல வந்து ஷூட்டிங் 24 hours நடக்கிறது வந்து 1 whole day நடக்கிற ஷோ கெட்ஸ் இன்டு டூ எபிசோட்ஸ். அண்ட் எல்லாமே கட் அப்படின்னு அவங்களே சொல்லி கட் பண்ணி பண்ற மாதிரி விஷயம். அதுல பிஹைண்ட் த சீன்ஸ் நடந்த ஒரு கான்ட்ரவர்சி கூட பாப்புலர் ஆச்சு. அதை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம். பட் அதுல கூட அன்ஷிதா வாஸ் இன்வால்வ். ஸோ அது வந்து ஒரு போர்ட்ரேயல், ஒரு கேரக்டர் அவங்க போர்ட்ரே பண்றாங்க. ஜஸ்ட் லைக் ஹவு புகழ் வந்து ஈவன் தோ ஹி ஹேட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் எவ்ரி திங், அது வந்து அவங்க வந்து ஒரு லவர் பாய் இமேஜை போர்ட்ரே பண்றாங்க. அது வந்து ஒரு ஜஸ்ட் இட்ஸ் அ போர்ட்ரேயல் ஸ்கிரிப்டட் எடிட்டட் காமெடி ஷோ. அது வேற, இது ரியாலிட்டி. ரியாலிட்டி ஷோவா இருந்தாலும் நோ இதுதானே அவளோட ஃபோன் கால் வித் மேட்ச் பண்றது. திஸ் இஸ் த பிஹேவியர், ரைட்? ஸோ திஸ் இஸ் ரியாலிட்டி. Guys, Sorry, we'll just give sorry, Mrs. sorry to Dreamy, interrupt. Grit and Glory, Balaji to speak. Mrs. Dreamy, Grit and Glory. Yeah. So actually speaking about Anshita, I mean நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆன் ஃபேஸ் மாறிட்டே இருந்திருக்கு இந்த பிக் பாஸ்லயே. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, நடுவுல சுனிதா போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்க, பிஃபோர் எவிக்ஷன் ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்புறம் ரீஎன்ட்ரில வேற மாதிரி இருக்காங்க. ஹர் I don't know, she always mastered her own true identity and with all the nice gestures and stuff. வன்மத்தெல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க.
But yeah, so my point was to highlight about Jacqueline here. So seriously, எனக்கு வந்து இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு I kind of felt she deserves this to be told. எனக்கு வந்து மஞ்சரி தான் ரொம்ப ஹைலி ரேட்டட் பர்சனாக நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி திங்கிங் அபவுட் இட், ஜாக்லின் பார்த்தீங்கன்னா மஞ்சரியை விட மென்டலி ஸ்ட்ராங் பர்சன், but with very soft nature. So Manjari is very hard texture. She has really a tough skin built around her. She won't take criticism, and எதுவாக இருந்தாலும் அவங்க யாருக்கு பிடிக்கலன்னா அவங்க போய் பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் ஜாக் பார்த்தீங்கன்னா she connected with each and everyone. She takes the pain in her and she processes it properly, goes through everything and then comes out of it like a warrior. Seriously, அது எனக்கு இந்த ஓவரால் ப்ராசஸ்லயே பார்த்தீங்கன்னா அவளோட நெமசிஸ் வந்து எல்லார்கிட்டயுமே யார்கிட்டலாம் சண்டை போட்டிருக்காலும் எல்லார்கிட்டயுமே ஷி அவளோட கேப்டன் ஓப்பன் சேனல். பெயின் வாங்கிப்பா, அதுக்கு ரிபட்டலும் கொடுத்துருப்பா, எல்லாமே ஷி டிட் அ ப்ராப்பர் பேட்டில், டு பி ஆனஸ்ட். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஜாக்லின் கிட்ட. அண்ட் ஓவரால் டிஃப்யூஸ் ஒரு ரொம்ப டென்ஸ் சுச்சுவேஷனையும் ஈஸியாக டிஃப்யூஸ் பண்ணிடுவா. லைக் ஷி won't build it up, எல்லா வன்மத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு பில்டப் பண்ணாமல் she will obviously diffuse and try to find a way forward even before anybody thinks about this is taking too long. அது வந்து this is very innate nature of her, seriously. இன்னொன்று, ஐ மீன் ஐ ஹவ் known ஜாக்லின் ஃபார் வெரி லாங் டைம் பிகாஸ் அவங்க ஆங்கராக இருந்த டைமில் பார்த்துட்டு இருந்திருப்போம். அண்ட் அவளோட இன்ஜெனுவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. ஷி நெவர் சேஞ்ச் எனி கலர்ஸ். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் செட் ஆகலையன்ற மாதிரியே இருக்காது. ஷி கெப்ட் ஹர் ஓன் மார்க்ஸ் ஆஃப், டு பி ஆனஸ்ட், எந்த மாஸ்க்கும் போடாமல் விளையாடினதே ஒரு பெரிய விஷயம்தான். அண்ட் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒருத்தர் சொன்னார் செகண்டாக வரதை விட இது பெட்டர் தான் அப்படின்னு சொன்னார், விச் ஐ ரியலி அக்ரி. பிகாஸ் fallen hero will be remembered than coming second or something like that. இது வந்து it will be like a really hard hitting fact that she got unfairly evicted like this. At the same time, ஹைனாஸ் ரெஃபர் பண்ற அவங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த வீட்டுக்குள்ள, there are two sets of people இப்போ after her eviction. அது வந்து ஒருத்தன் வந்து நல்லா மால் அடிச்சு நல்லா கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட் வாஸ் லைக் அ கிளப் ஓவர் தேர். இன்னொரு பக்கம் அவங்களோட அருமை பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. தி அதர் சைட் அவங்களோட எவிக்ஷனுக்காக கிரீவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செட்டு. ஸோ திஸ் ரியலி I don't think she really deserves this. அதுவும் ஜெஃப்ரி கிட்ட வந்து she really didn't deserve this. இதுக்கெல்லாம் ரிபட்டல் வருமானு தெரியல. பட் சீரியஸ்லி ஐ வாஸ் insulted by these things. அது I just wanted to put it out there. So, but yeah, now she will be remembered forever. And obviously Jacqueline is so clever, இப்படியே விட்டுற மாட்டாங்க. And when she comes out, she will see all this and she will make the right moves and she will become a big star, to be honest. I don't have any doubt about it at all. Let's wait and watch. Thanks. Thanks, Grit and Glory. Beautiful, amazing, actually. Thank you. So, Mrs. Dreamy Smitha. Yeah, I'll go next. First of all, as everyone said, thanks for hosting these spaces. The reason is this is the only coping mechanism for me to hear so many people loving her. Although we are all very mature, as I hear everyone speak, everybody is so mature, so learned. But the reason why we are so emotionally connected to Jack is a $1 million question for me. While she's truthful, everything, avita edho or magic irukku. I'm so emotionally connected. While I knew the climax that she's getting evicted, na live paatha along with listening to the spaces also. The moment she said, "Na poram Big Boss, na poram Big Boss," I couldn't control my tears, knowing that what's in store for her. And ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி கியூட்டா இருந்துச்சு.
who doesn't know what's going to happen, and she's running and saying na poren Big Boss. And that was so very என்ன சொல்றது, ரொம்ப cruel-ஆ இருந்தது as a fan for me to watch on what's going to happen. Because and after a point I thought, I think she realized it's a trap for her, and still she went ahead. ஏன்னா அவ அது போகாம இருந்திருந்தா அதையும் எல்லாரும் பேசியிருப்பாங்க. பட் she gave it a try, and this girl is out of syllabus for this creative team from day one. அவ என்ன பண்ணாலும் she stood up. Whatever agenda they had, she had a different perspective to it, and even they will start is what I'm thinking. And as everyone says, standing second is no glory, and the way she exited was so graceful. And I don't have that heart. எனக்கு இங்க இருந்து அன்ஷிதா மேலாம் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. பட் that girl still hugged her. I mean, and she said sorry if somebody's hurt you because of me. I'm so sorry. Who will have that? And I was just thinking, if off late, whatever is happening personally, I was in a mindset. It's okay to hurt others. It's okay to not being very pleasing to others. But Jack, Pakrapo, I'm thinking, no, that's not the right rate. You should be a good human being. So I don't know, so many lessons from that girl. And I started watching Big Boss after a personal loss, very personal. And அப்பதான் நான் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து ஜாக் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. So it's very emotional. I'm going back to the same scenario, and sometimes I think I bought some bad luck because நான் யாரு சப்போர்ட் பண்ணாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. So it's very personal. I will understand this corporate, they will decide what they want, etc. அதான் தெரிஞ்சுதான் நான் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். That I shouldn't be connected to any contestant. This is whomever the channel decides, the sponsor Miss decides. Dreamy, உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப நானுமே பிரேக் தான் அப்படிங்களா? நினைச்சேன். Okay. மத்தவங்க கேட்கலன்னு நினைச்சேன். ஃபுல்லா பிரேக் ஆகுது வாய்ஸ். Oh, sorry. I'll keep it. Okay. எனக்கு ரொம்ப டெக்னிக்கல் glitch இருக்குது. 2-3 நாளா I'm not able to speak well in the spaces. But I'm almost finished. So Jack is very கேஷே கிளியர் graceful. கேஷே கிளியர் பண்ணிக்கோங்க. உங்க ஆப்பை வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்ட் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது மேக்ஸிமம். Okay. I'll try that. நான் கூட ஹெட்போன் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். இல்ல நான் அதான் கேட்காம இருந்தேன். Okay, நமக்கு I'll தான் try that. இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். Okay. Thank you so much. I'll come back. Come back, please, Dreamy. Smita, Balaji and Smita, whoever wants to speak. Shall I speak? Hello. Okay. Yeah. Balaji? நான் பாலாஜி தாங்க பேசுறேன். தேங்க்ஸ் அஞ்சலி. எனக்கு ஆக்சுவலா முந்தானேத்து Am I not hearing? Am I the only one? அஞ்சலி பாலாஜி பேசிட்டு இருக்காரு. Oh. கேக்குதுங்களா? கேக்குது. ஆக்சுவலா டே பிஃபோர் எஸ்டர்டேவே ஒரு ரூமர் மாதிரி வந்தது. அப்ப நான் கொஞ்சம் பயந்தேன். பட் அது ரூமர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு நினைச்சேன். திருப்பி நேத்து இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ரூமர் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு என்னன்னா கான்ஃபிடென்ட்டா இந்த இதுல வந்து அவங்க போயிட்டாங்கன்னு ஒண்ணு ஒரு பெரிய ஷாக். நான் ஃப்ராங்கா சொல்லணும்னா ஜாக்லின் என்ட்ரி ஆகும்போது ஒரு 5 to 6 இயர்ஸ் முன்னாடி அந்த காமெடி ஷோல பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது சரி ஒரு நல்ல காமெடியா இவங்க கொண்டு போவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ராப்ளம், அந்த பெட் ப்ராப்ளம் வந்ததுங்களா, அது வரும்போது ஒரு சேஞ்ச் இருந்தது. நிறைய இடத்துல எனக்கு ஜாக்லின் மேல முரண்பாடு இருந்தது. ஆனா எல்லா முரண்பாடும் நான் தான் தவறுன்ட்டு அவங்க ஒவ்வொரு இடத்துல என்னுடைய மனசை மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன் ஈவன் நானும் நினைச்சேன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுதான் இவங்க கேம் விளையாடுறாங்கிறது நானும் பல இடத்துல நினைச்சேன். ஆனா அந்த கேட் அவுட்டு கடைசியில் அவங்க வெளியில போகும்போது ஐ ஃபீல் தட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இவங்க அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதை அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஆலன் கிட்ட நிறைய தடவை பேசியிருக்கேன். நான் ஆலன் கிட்ட ஒவ்வொரு தடவையும் நான் பேசும்போது நான் மோஸ்ட்லி அகெயின்ஸ்ட் ஆஃப் திஸ் விஜய் டெலிவிஷன் அண்ட் திஸ் பிபி டீம் பத்தி தான் நான் நிறைய பேசியிருக்கேன். அகெயின் அண்ட் அகெயின் அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பல இடத்துல என்ன சொல்றது, இது
டார்கெட் பண்ணி எப்படி கொண்டு போகணும், அவங்க என்ன காமிக்கணுமோ அதை தான் வந்து நாம பார்க்கணுங்கிற மாதிரி பல இடத்துல பண்ணியிருக்காங்க. இது வந்து அதனுடைய வெரி அட்மோஸ்ட் எண்ட் பாயிண்டா எனக்கு தெரியுது, ஹையஸ்ட் எண்ட் பாயிண்டா எனக்கு தெரியுது. அப்ரப்டா தெரியுது, நமக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, உள்ள இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜாக்லினுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு பேட் கம்பேரிசனா இருக்கலாம். ஒரு அம்மா கிட்ட ஒரு கத்தியை கொடுத்துட்டு குழந்தையும் இருக்கு, ஒண்ணு குழந்தைய கொன்று, இல்லைன்னா நீயே உன்னை கொன்னுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. ஒண்ணு அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட இழக்கணும், இல்லைன்னா நீயே அவுட் ஆகி வெளியில போ, அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. கடைசியில அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், எது காமிக்கணுமோ நமக்கு காமிச்சிட்டு போனாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீனு சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி வந்து பக்கா ஸ்கெட்ச் போட்டு அவங்கள தூக்குனாங்கன்ட்டு. அஃப்கோர்ஸ் உண்மைதான். ஆனா ரிசல்ட்ல ஜாக்லின் வந்து ப்ரூஃப் பண்ணி, அவங்களும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் பக்கா ஸ்கிரிப்டடுன்ட்டு. இதுக்கு மேல எவனும் வந்து இது வந்து ரியாலிட்டின்ட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க. ஆலிவ், நீங்க கூட முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது ரியாலிட்டின்ட்டு, தயவு செஞ்சு இனிமேல ரியாலிட்டின்ட்டு இதை பத்தி பேசாதீங்க. இது பக்கா ஸ்கிரிப்டட். அவங்க பிளான் பண்ணி பக்காவா தூக்கியிருக்காங்க, அதை ஜாக்லின் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ ப்ரௌடா சொல்லுங்க, இதெல்லாம் ஸ்கிரிப்டட் தான் அப்படின்ட்டு. இதுக்கு மேல இதை ரியாலிட்டின்னு சொல்லாதீங்க. ஐ எம் சாரி, நான் ரொம்ப இல்ல பேடா இல்ல இல்ல பாலாஜி, உங்க இமோஷன்ஸ் புரியுது. நான் சொன்னது அந்த சிடபிள்யூசியோட கம்பேரிசனுக்கு தான். இல்ல புரியுது. நான் சொல்றேன், அதான் இனிமேல வந்து இது ஸ்கிரிப்டட்னு அடிச்சு பேசலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜாக்லின் இடத்துல எனக்கு வேற யாரையும் கம்பேர் பண்ண முடியல. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கம்பேரிசன் போயிட்டு இருந்தது, என்னால வேற யாரையும் கம்பேர் பண்ண முடியல. எப்படின்னா, ஒருத்தங்களை வந்து ஓரளவுக்கு எனக்கு பிடிக்கும், பட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு இருக்கிற என்ன நிறைய பிடிக்க வச்சாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாத்தோட பிளெஸிங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க. ஐ ஹோப் ஸோ. அதை நம்ம எல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் அஞ்சலி. தேங்க்ஸ் பாலாஜி. அஞ்சலி, யா நான் இன்னைக்கு ஃபுல்லாவே தூங்கல, ஒரு 2 hours தான் தூங்கியிருக்கேன். ப்ளீஸ் நாளைக்கு மார்னிங் ஹண்டர். நான் அவங்கள போய் கன்சல்ட் பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறம் மார்னிங் எனக்கு ஏர்லி நான் 5:30 திரும்ப எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். நான் பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு நைட் நான் ஸ்பேஸுக்கு வரேன். சாட்டர்டே சண்டே நான் ஃபேமிலியோட வெளியில போகலான்னு பார்க்குறேன். அதனால வந்து ஃபைனல் இந்த புல் இல்லாமலாம் பார்க்க முடியாதுங்க. அவங்க ஏவி மட்டும் பார்ப்பேன் மேக்ஸிமம், அவ்வளோதான். நான் வெளியில கூட்டிட்டு போகலான்னு பிளான்ல இருக்கேன் ஃபேமிலியோட. ஸோ நான் கிளம்பிக்கிறேங்க. ஹண்டர், இனிமே நம்மளுக்கு தான் கனெக்ஷன் ஒன்லி த்ரூ ஜாக் தான். தேங்க் யூ ஹண்ட். அவ்வளவுதான். மத்தபடி ஷோ தேங்க்யூ ஹண்டர், தேங்க்யூ. அது எனக்கு இல்லைங்க. நான் வந்து ஆரிப்பு முடிஞ்ச உடனே பெரிய போஸ்ட் அவருக்கு தான் வந்தேன். அவர் போன உடனே சுத்தமாவே ஷோ விட்டுட்டேன். அப்புறம் வந்தது இவங்களுக்காக மட்டுமே தான். நான் தனியா வந்து நான் மெசேஜ் போடுறதோ இல்ல என்ன முடிஞ்சதோ நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி, டாம் இவங்கெல்லாம் ஸ்பேஸ்ல பேசுறப்போ போய் லிசனர்ல தான் இருப்பேன். அண்ட் தென் ஒன் டே நான் பார்த்தேன் எல்லாரும் ரொம்ப நெகட்டிவா இருந்தீங்க. சரி, இப்படி இருக்கக்கூடாது, நம்மளும் இவங்களும் ஒரே ஆளதான் சப்போர்ட் பண்ணணும் தான் உள்ள வந்தேன். என்னை விட நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு நான் அந்த கிரெடிட்டே எடுத்துக்க முடியாது. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. இது வந்து That day was a crazy day last week, beginning of last week, and I think I was only doing the space, and Hunter Keela பார்த்தேன், and he gave a speaker request. Apro I went and checked his profile also, because I'm always wary of all these. So without any images, he had put some tweets. It was so meaningful. Then he came up and gave such a fiery motivation speech. It was like crazy. Everybody bucked up. This was like last week. Only he's been with us like for maybe 10-12 days, but அப்படி ஒரு active, motivating, positive. அதுக்கு மேல his wife, my god, Remy, she's such a sweetheart. Last week she came and spoke. She's been listening and watching, and அவங்க வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 minutes பேசியிருப்பாங்க. She's British, and oh god, kudos. I think you guys are very lucky to have each other. I just want the universe to bless you guys abundantly. Definitely. You go ahead, Hunter, and come back. நான் போய் அவளை கன்சோல் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு அவளை நான் நைட்டு கூட்டிட்டு வரேன். அவ வந்து பேச வைக்கணும்னு தான் நினைச்சேன்.
பட் ஷி ஹாஸ் திஸ் பர்செப்ஷன். அவ வந்து அவ ஜாக்கை வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிட்டா அவ லைஃபோட. அவளுக்கு ஏன்னா அவங்களுக்கு பிரிட்டிஷோட சொசைட்டி அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மேல் டாமினன்ட் சொசைட்டின்னு சொல்லிட்டு. அதை வந்து அவ கனெக்ட் பண்ணதுனால அவளுக்கு அவனால பேச முடியல. அதனாலதான் ஷி ஜஸ்ட் வெண்ட் அவுட். ஷி டசன்ட் வாண்ட் டு டாக். Yeah, I can sense it. Yeah. Go ahead, ஓகே, Anta. Go ahead. Thank you so much. தேங்க்யூ ஆல், Smita, தேங்க் பாய் யூ ஃபயாஸ், பாய் தேங்க் யூ எவ்ரி ஒன். good night. தேங்க்யூ Good night. தேங்க்யூ பை சார். பை, குட் நைட். ஹெல்த் பாருங்க. Smita, கண்டிப்பா ப்ரோ. Hi Smita. everybody. Hi, Hi, hi. BV reviewer after Smita. Yeah, tell me. Hey, sorry, என்னால நேத்து நைட் ஐ நோ அஞ்சலி யூ were running the space for so long. நான் வந்தேன், கொஞ்ச நேரம் இருந்தேன், திருப்பி போனேன், வந்தேன். என்னால வந்து I was not able to bring myself to speak. இங்க வந்து அழுறத கேட்டு நாங்க actually Jaya, I don't know if she's listening, but when she started crying, that was the first time I cried. ஏன்னா அது நியூஸ் வந்தப்போ என்னால பிலீவ் பண்ணவே முடியல. I was in denial. I said this cannot happen, you know, this is not true. You just can't put a girl who has spent every second of the game playing, doing something for for the very reason that you know that she's inside. அவ்வளோ எஃபர்ட் போட்டு வாங்குற டெய்லி வாட் எவர் மணி ஷீ இஸ் கெட்டிங் பெய்ட், அதுக்கு ரீசனபிளாக நடந்துக்கணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நடந்துக்கணும், இந்த இந்த என்னை நம்பி உள்ள அனுப்பியிருக்காங்க, இதுக்காக நான் விளையாடணும்னு எவ்ரி செகண்ட் யோசிச்ச ஒரு பொண்ணை 2 seconds ஒரு ரீசனை வச்சு வெளில தூக்கிட்டாங்கங்கிறது I was in denial. There must be some mistake அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்பேஸுக்கு வந்தா like you know when people started crying, only then I broke down. I realized how much she meant to me. You know, see every season நான் யாரையாச்சும் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, நான் சப்போர்ட் பண்ற மெயின் ரீசன் இஸ் பிகாஸ் யூனோ சோஷியல் மீடியால வந்து அந்த பர்சனை போட்டு அடிப்பாங்க, அப்படிதான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ஜாக்குக்கும் அதே ரீசனுக்கு தான் நான் அவளை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து அவ பாரு திமிரா உட்காந்துருக்கா, இப்படி உட்காந்துருக்கா, அப்படி உட்காந்துருக்கான்லாம் கமெண்ட் பார்த்தேன். அந்த பொண்ணு அவள ஒண்ணுமே பண்ணல ஃபர்ஸ்ட் வீக். எனக்கும் அவள ஃபர்ஸ்ட் வீக் பிடிக்கல. ரொம்ப பேசுறா, ஒரு பெட்ரூம் தானே, எதுக்கு இவ்ளோ பேசுறான்லாம் தோணுச்சு எனக்கும். பட் இந்த மாரி பார்க்குறப்போ ஐ செட் வை ஆர் தி ஹிட்டிங் ஹர் ஜஸ்ட் பிகாஸ் ஷி இஸ் அ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவள சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் அ சப்போர்ட்டர். ஐ வாஸ் நாட் அ ஃபேன். நேத்து தான் ஐ ரியலைஸ்ட் ஐ வாஸ் ஆக்சுவலி அ ஃபேன். யூனோ அவளுக்கு வோட் போட்டேன், எல்லாம் பண்ணேன். பட் அந்த ஃபேனுங்கிற லைக் யூனோ அந்த அந்த ஃபீலிங் வந்து எனக்கு நேத்து தான் வந்துச்சு. பிகாஸ் இட் ஹிட் மீ ஹார்ட். ஏன்னா நான் முன்னாடி சப்போர்ட் பண்ணவங்க எவிக்ட் ஆகிலாம் போயிருக்காங்க. நான் இவ்வளோலாம் வருத்தப்படல. பட் யூனோ அவங்க கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதுக்கு மேல கேம்ல அவங்களால போக முடியாதுங்கிறது எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. பட் திஸ் கேர்ள் ஷீ ஷீ ஹஸ் டன் சோ மச். தேர் வாஸ் சம் கனெக்ட் பிட்வீன் அஸ் அண்ட் ஹர். அவ வந்து இதுக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு எதுவுமே பண்ணல. ஷி வாஸ் ஜஸ்ட் பீயிங் ஹர். She was just natural. She was just being like doing things because she had a responsibility of being a player in this season of Big Boss. இதை தாண்டி என்ன எனக்கு பீப்புள் சப்போர்ட் பண்றாங்களா, ஓட் பண்றாங்களா, இது நான் யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும், எந்த டார்கெட் ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி அவ யோசிக்கவே இல்லை. She has audience from every age group, from kids to oldest people. Everybody likes her. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து நீ இது அன்ஃபேர் எவிக்ஷன் இதெல்லாம் நான் பேசவே வரல. இது ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. பட் மை கொஸ்டின் இஸ் ஒன்லி வை ஜாக்லின், வை நாட் சம்ஒன் எல்ஸ்? ஓகே, 2 பேருக்கு அங்க பிஆர் இருக்காங்க, இவங்க தூக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை வரும், அதனால அந்த 2 பேரை இவங்க தூக்க வேணாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. மிச்சம் 3 பேர் இருக்காங்கல்ல, 3 பேர் ஏன் தூக்கல? வாட் வாஸ் த ரீசன் ஆஃப் ஃபார் ப்ரொடெக்டிங் தெம் அண்ட் டார்கெட்டிங் திஸ் கேர்ள் ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட்? ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட், எவ்ரி வீக்கெண்ட், எவ்ரி டாஸ்க். வை? எனக்கு அதுதான் எனக்கு வந்து அந்த ஒய்ங்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ. இது இவர் பாப்ஸ் கூட ஒய் ஜாக்குன்னு தான் போட்டாரு. நோ, இட்ஸ் நாட் ஜாக்ஸ் மிஸ்டேக் அட் ஆல். அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவள் நல்லா தெரிஞ்சு தான் இறங்கினான். அவளுக்கு அந்த ஃபியர் வந்துச்சு, நம்மளை தூக்க தான் இது பிளான் பண்ணுறாங்க, இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் நம்மளால பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இதை வந்து ஆப்ஷனல்னு சொல்கிறாங்க. இது மாதிரி என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இட் வாஸ் லைக் எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ட்ராப். யா, I think that's the right word. That's been used very frequently for the past 24 hours. So அது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு.
இது நம்மளுக்காக தான் பண்ணியிருக்காங்க, நம்மள வந்து என்டைஸ் பண்ணுவாங்க இந்த கேம்குள்ள, நான் எனக்கு கேஷே வேணாம் அப்படின்னாலும் ஏதோ பண்ணி என்னை வந்து அதை அட்டெம்ப்ட் பண்ண வைப்பாங்க, நம்மளால முடியாது அப்படின்னு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் அவள் நேத்துலேருந்தே ஐ திங்க் பாஸ்ட் 2 days ஷீஸ் பீன் டோட்டலி அவுட். அது நம்ம விளையாடினாலும் தப்பு, விளையாடலைனாலும் தப்பு. அந்த அந்த சுச்சுவேஷன்ல ஷி வாஸ் கார்னர்ட் பை த ப்ரொடக்ஷன் டீம், பை த கிரியேட்டிவ் டீம். ஸோ இது வந்து அது ஐ திங்க் ஷி வாஸ் வெரி பிரேவ். இந்த கரேஜ் வந்து நோ கண்டெஸ்டன்ட் இன் பிபி ஹிஸ்ட்ரி 8 சீசன்ல ஒரு கண்டெஸ்டன்ட் கூட இந்த தைரியம் இருக்காது. என்ன நீ ரிடிக்யூல் பண்ணிக்கிறியா, மார்க் பண்ணிக்கிறியா, நான் திருப்பி ஏதாவது ட்ராமா பண்ணி நான் ஐ வில் ஓவர் கம் தட்டுன்னு தான் இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு நீ என்ன விளையாட வைக்கணும்னு சாரி ஸ்மிதா, ஐ திங்க் அஞ்சலி வந்து தெரியாம மியூட் பண்ணிட்டாங்க. Sorry, Smita. I was just reaching for the water and it just went on the unmute button. Sorry to interrupt. no Go ahead. worries. Yeah. Okay, where did I stop? இந்த பொண்ணு அந்த Yeah. இந்த பொண்ணுக்கு வந்து அங்க தெரியும், வெளியில அவ போயிட்டு சௌந்தர்யா மாதிரி கேஷ் பாக்ஸ் எடுக்காம வந்தாலும் சரி, இல்ல போகலன்னு சொன்னாலும் சரி, ஷி வில் பி ரிடிக்யூல்ட். ஆனாலும் அவ அது வந்து அது பண்ணாம இவங்க டீம் வந்து என்ன விளையாட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கங்கிற சிக்னல் புரிஞ்சுட்டா அவ. அதை புரிஞ்சு அதை இறங்கி விளையாடினது வந்து இருக்கிற கரேஜ் வந்து இஸ் ஃபினாமினல். அந்த மாதிரி கரேஜ் வேற யாருக்குமே, மேல் ஃபீமேல் வாட் எவர், ஏன்னோ யாருக்குமே வரவே வராது. ஸோ அதுக்காகவே ஷீ இஸ் த வின்னர் ஆஃப் திஸ் சீசன். ஷீ இஸ் த வின்னர். இனிமேல் யார் வின் பண்ண, யார் பேச போகிறாங்க, அவங்க ஃபேன்ஸ் ஒரு 4 பேர் பேசிப்பாங்க, ஒரு பிஆர் ஒரு 10 பேர் வந்து போஸ்ட் போட்டுப்பாங்க. பட் ஐ திங்க் த என்டையர் பப்ளிக் டுடே ஹஸ் சீன் ஹர் அஸ் த வின்னர் ஆஃப் திஸ் சீசன், ஆஃப் தி என்டையர் ஃபார்மேட் ஆஃப் த ஷோ. And not just the season, like in the format of the show, reality television la every week வந்து அவ உயிரை கொடுத்து season 1ல வேணா people were real, maybe I didn't watch, but after that every season வந்து it was planned. வெளியிலேருந்து வந்து அவங்களுக்கு சேனல் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. ஏதாச்சும் ஒரு விதத்துல there was some external interference, but இவளுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இவளுக்கு சப்போர்ட், ஜீரோ சப்போர்ட் ஃப்ரம் எனிவேர். In fact, they even went as far as sabotaging the, the response public gave her. நம்ம எவ்ரி வீக் அவளை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம், இவ்வளோ votes வருது, அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ வந்து யுவர் ஹேட்டட் அவுட் சைடுங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துட்டே வந்தாங்க. அது வந்தும் அவ வந்து ஒரு வாட்டி கூட டிமோட்டிவேட் ஆகாம, ஒரு வாட்டி கூட எல்லாம் இது போறோம் எனக்கு அப்படின்னு இல்லாம, ஒரு வாட்டி கூட ஃபேக் பண்ணாம, அழுது ட்ராமா போட்டு அந்த மாதிரி இல்ல, ஒரு லவ் ட்ராக் யூனோ இவங்களுக்குலாம் இட்ஸ் 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 அ ஜோக். ஸோ யார் கூட வேணாலும் அவங்களுக்கு திடீர்னு லவ் வந்துடும் அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம சின்சியரா ஆனஸ்டா அதை ஒரு நாளும் கரேஜஸா ஃபேஸ் பண்ணி கடைசி நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு ஸ்கெட்ச்னு தெரிஞ்சும் அதை வந்து விளையாடிட்டு வெளில வந்திருக்கா. ஷீ இஸ் அ வின்னர் ஃபார் இன் திஸ் ஃபார்மேட் ஆஃப் ஷோ. இது எந்த சீசன்லயும் இனிமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது. அண்ட் ஐ எம் வெரி சூப்பர் 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 ப்ரவுட் ஆஃப் ஹர். அது அண்ட் ஐ ரியலைஸ் வை ஐ ஹேட் தட் கனெக்ட் வித் தட் கேர்ள். ஏன்னா அந்த மேபி லைக் நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்மளும் லைக் தட் ஹானஸ்டி, தட் கைண்ட் ஆஃப் கரேஜ், தட் கைண்ட் ஆஃப் நாட் ஜஸ்ட் ஹானஸ்டி அண்ட் கரேஜ், தட் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு ரியல்னஸ் இருக்கு, ஒரு ஒரு ஷீஸ் ட்ரூ டு ஹர் செல்ஃப், ட்ரூ டு த ட்ரஸ்ட் பீப்புள் பிளேஸ் இன் ஹர். அந்த அந்த அது வந்து இட்ஸ் லைக் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளுக்குலாம் வராது. நம்மலாம் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ மீன் ஐ ஷுடன்ட் சே நம்ம, எனக்கெல்லாம் வராது. மேபி தட்ஸ் வை ஐ ஃபவுண்ட் தட் லைக் ஷீ இஸ் மை ட்ரீம் கேர்ள், ட்ரீம் கேரக்டர், ட்ரீம் பர்சன் மாதிரி அவ ஆயிட்டா. அண்ட் so much of connect with her, and I'm so happy that God let me choose the right person to feel the connect with. நான் வந்து சௌந்தர்யா கூடவோ, சௌந்தர்யா I mean I'm going to set aside all the differences I had in our game. I have lots of criticisms about the way she played, but still அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட வரல. வேற எவ்வளவோ people, even Pradeep I did not have a connect last season.
முதல்ல அவனை பிடிச்சிருந்தது, பட் ஆஃப்டர் தட் ஐ டென்ட் ரியலி ஃபைண்ட் அ கனெக்ட் வித் him. So God chose this girl for me to have a connect, and I'm very, very, very happy about it. So I think this girl deserves to be celebrated, and I wish for the effort she put in, for her sincerity, for her honesty. You know, God gives her all, takes her to the right place. அவளுக்கு வந்து திருப்பி இந்த சேனல்ல எனக்கு நிறைய இடத்துல தோணும், அந்த ஜூலி வந்தாங்க இல்லையா, அவங்கள மாதிரி தான் இவளை ட்ரீட் பண்ணாங்க சேனல் இந்த வாட்டி. எந்த ஒரு அவ கொஞ்சம் தலை தூக்கினாலே தட்டி உட்காத்தி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஜூலிக்கு வந்து மெனி பீப்புள் were saying she's a commoner. தனலக்ஷ்மி இன் சீசன் 6 இவங்கெல்லாம் காமனர்ஸ். ஸோ இவங்களெல்லாம் அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால இப்படி பண்ணாங்க சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் திஸ் கேர்ள் இஸ் நாட் அ காமனர். அவளுக்கு விஜய் டிவிலேயே அவளுக்கு வந்து ஷீஸ் பீன் ஒர்க்கிங், அண்ட் ஷீஸ் அ வெரி எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் வாட்ச் டெலிவிஷன் தட் ஃப்ரீக்வெண்ட்லி, பட் மெனி பீப்புள் நோ ஹர் ஈவன் பிஃபோர் ஷி கேம் ஆன் த ஷோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொண்ணை எந்த தைரியத்தில் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்கலாம் யோசிச்சிருக்கேன். Whatever it is, but I really hope God takes her to a place where she's celebrated, where she's just goes on to win after win after win after win. அவளுக்கு நேரமே இருக்கக்கூடாது, அந்த அளவு அவ வந்து she must be in demand, celebrated, and see success, many more successes than this stupid little game. Smita, if So you like I'm Jack and Chill, she has a YouTube channel. Adla yeah. she did it as a vlog for some time. Some vlogs இருக்கும் அதுல. அதை Hmm. பாருங்க. it is no different from her Big Boss personality. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலா she like go through life. She's at that time it is very clear. அதுல இருக்கிற vlogsல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா you will see that there is some ஏதோ ஒரு விதத்துல ஷீஸ் டவுன் பிகாஸ் அவங்களுக்கு அந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ சேஞ்ச் ஆயிருக்கு வித் இன் த சேனல். வாட் ஹேப்பன் அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஷீ வில் பி நவ் ஷீஸ் ஜஸ்ட் அடுத்த ஸ்டெப். சரி எப்படியோ நம்ம வந்து வி நீட் டு மேக் த எண்ட்ஸ் மீட் இல்ல, அதனால ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஷீஸ் டூயிங். அது தெரியும் நம்மளுக்கு. அந்த vlogs நீங்க பாருங்க, யூ வில் லைக் லவ் ஹர் அந்த கேரக்டர். அவ்வளோ ஜாலியா இருக்கும் சிஸ்டர், அதை பாருங்க. அவ்வளோ ஜாலியா இருக்கும். அந்த இன்டர்வியூ எல்லாம் ஃபன்னி மூமெண்ட் அவ்வளோ இருக்கும். பாருங்க, லைக் பண்ணுங்க. ஆமா, பாருங்க, அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஷுவர் ஃபேஸ் ஷுவர் ஆல். நான் போய் பார்க்குறேன். நான் ஆக்சுவலா எனக்கு இருக்கிற டைம்ல இந்த பிக் பாஸ் ஃபாலோ பண்றதே கஷ்டமா இருக்கு. பட் ஐ வில் டெஃபினெட்லி கோ அண்ட் லுக் ஹர் அப் ஆன் யூடியூப், பிகாஸ் அந்த வியூஸ் ஆலையாச்சும் கொஞ்சம் அவளுக்கு வந்து சப்போர்ட் ஆச்சுன்னா கூட நான் ஐ கீப் டூயிங் இட் ஆமா, ஃபார் ஹர். 100% நானே அது பண்ணலான்னு இருக்கேன். ஒரு டிவைஸ்ல வந்து சும்மா அதை ரன் பண்ண விடலான்னு இருக்கேன், யூடியூப் வித் ஆட்ஸ் பேக்ரவுண்ட்ல. எவ்வளவு Yeah, that I will ரிப்பீட் பிளேலிஸ்ட் மாதிரி. definitely do. Okay, and coming to the other characters that were, நான் வந்து பார்க்கல, ஷோ பார்க்கல இன்னைக்கு. நான் decided I will not watch. எனக்கு வந்து முடியல. நான் நேத்துலேருந்து அழுதுட்டு இருந்தேன். எனக்கு இப்போ அந்த அவ வெளியில போற வரைக்கும் எனக்கு கண்ணுல கொட்டிட்டு தான் இருந்தது. நான் நேத்து நைட்லேருந்து ஐம் ஹேவிங் பேராசிட்டமால், தலை வலிக்குது இப்போ. பட் அவளுக்கு அந்த வெளியில போற கிளிப்பு மட்டும் நான் பார்த்தேன். நான் அந்த ரன் முடிச்சுட்டு அந்த டிஸ்கஷன்லாம் இருந்த கிளிப்பு, அது அவ வெளியில போறப்போ எனக்கு வந்து ஒரு க்ளோஷர் கிடைச்சிருச்சு எனக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை கேர்ள். அவ வந்து ஷீ வில் பி, இப்போ சீசன் 8 அப்படின்னு எப்படி சீசன் 7 அப்படின்னா எல்லாரும் பிரதீப் ஆண்டனின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி சீசன் 8 இஸ் ஃபார் ஜாக்லின். நாளைக்கு வின்னர் யாருன்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. சீசன் 8னா ஓ ஜாக் வந்த சீசனான்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஷி ஹஸ் டன் எவ்ரி ஒன் ஆஃப் இஸ் ப்ரவுட். அண்ட் எனக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்சிச்சு. நவ் ஐ டோன்ட் திங்க் ஐல் கிரை அகெயின். ஐம் ஹாப்பி சீயிங் ஹர். அவ அழுதா, பட் அந்த ட்ரோஃபி வச்சுக்க சொன்னது வாஸ் வெரி நைஸ் மூமெண்ட் ஃபார் மீ. I'm thankful to the team for doing at least that. That's the bare minimum they could have done, and they did it. So thanks team. நீங்க யாராச்சும் கீழே உட்காந்து கேட்டிருந்தாங்கன்னா அவங்க போய் உங்க டீமுக்கு சொல்லுங்க. அந்த ஒரு சின்ன gesture has given us some consolation. So I'm happy about it. That's the trophy for this season. அது உள்ள வரைச்சு அவளுக்கு கையில கொடுத்தது, அவ அழகா வீட்டுக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போறா. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அப்புறம் அந்த உள்ள ஒரு மகாநடிகை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்கள பத்தி வந்து நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். அவங்க அப்புறம் அந்த இன்னொரு போனி கை, who doesn't have, அவனுக்கு எங்க பாட்டிலாம் சொல்லுவாங்க, இந்த